நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரிண்டரோட மாடல் வந்து கேனான்ல பிக்ஸ்மான் சொல்லக்கூடிய இதில் வந்து இ சீரியல் 470 அப்படிங்கிற இந்த மாடல். இது வந்து கேட்ரேஜ் டைப்பில் வரக்கூடியது. இது வந்து ஆரம்பத்தில் வரக்கூடிய மாடல். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்க் டேங்க் வந்துருச்சு, லேசர் ஜெட்டு, நிறைய மாடல் வந்துருச்சு. இது வந்து ஆரம்பத்தில் வந்த மாடல். இப்போ இதில் வந்து கேட்ரேஜ் இங்கு வந்து முடிஞ்சது. இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட் பண்ணுறத பார்க்கலாம். அதாவது இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கை வந்து மாற்றினா மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இதில் இங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூப்ளிகேட் இங்க் வந்து, அதாவது ஒரிஜினல் இங்க் வந்து நம்ம கேட்ரேஜை வந்து மாற்றலை. அந்த கேட்ரேஜில் இருக்கக்கூடியதை வந்து சிரிஞ்சு மூலமாக இங்க் பாட்டில் மூலமாக அந்த நம்ம இங்கை வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த இண்டிகேட் பண்ணோம். ஆனால் நீங்கள் பிரிண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வராது. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் புதுசாக வந்து ஒரிஜினல் வந்து இங்க் யூஸ் பண்ணால் மட்டும்தான், கேட்ரேஜ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளிங்க் ஆகிறது வந்து நிற்கும். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம கேனானோட அபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த இங்க் கேட்ரேஜ் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒன்று வந்து கலர் வரும், ஒன்று வந்து பிளாக் வரும். இப்போ நீங்கள் இதுலேயுமே நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் வருது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த கேனானோட அபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் லிங்க்னு வேணால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் லிங்க்கை வேணால் கிளிக் பண்ணி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இதை வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிண்டரை வந்து பவர் கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேட்ரேஜ் வந்து மூவ் ஆகி சென்டராக வந்து நிற்கும். இப்போ இந்த கேட்ரேஜை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கீழே ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் கீழே வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஈஸியாகவே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம இங்க் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் கிழிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோல்ஸ் வேணால் நம்ம போட்டுட்டு நார்மலாக கிடைக்கக்கூடிய இங்க் பாட்டில் மூலமாக சிரிஞ்சு மூலமாக நம்ம இதை வந்து ஃபில் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து நம்ம இந்த லைட் வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம இந்த இங்கை வந்து நம்ம இப்போ இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்து வராது. அந்த லைட் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஷோ ஆகாது. இப்போ 2 கேட்ரேஜுமே நம்ம அந்த பாக்ஸில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த இதுலேருந்து. இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே இந்த ஸ்டிக்கரை மட்டும் நீங்கள் கிழிச்சிடலாம். லைட்டாக தான் இருக்கும், நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப போஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்கள் இழுத்துட்டாலே நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் எப்படி நீங்கள் இது வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டவுட் இருக்கும். இதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு சொல்லலை. ஃபஸ்ட்டு கேட்ரேஜ் வந்து நீங்கள் கலர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் பிளாக் கொடுக்கணும். இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக்கு அது கலர் எப்படி வேணால் கொடுக்கலாம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாட்டில் வந்து கலர் இருக்கணும், செகண்டில் வந்து பிளாக் இருக்குங்க. அப்படி கொடுத்துருவீங்க. இப்படி இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் நீங்கள் எப்படி இதை வந்து வெளியே எடுத்தீங்களோ சேம் அதேமாதிரி உள்ளே தள்ளிட்டு நம்மகிட்ட ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். இப்போ வந்து நான் கலரை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் உள்ள அந்த லாக்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும்.
அவ்வளோ சிங்கிள் ஹேண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கவரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இது வரைக்குமே லைட் வந்து உங்களுக்கு எதுவும் பிளிங்க் ஆகலை. நம்ம கவரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கவரை க்ளோஸ் பண்ணிட்டோம். எப்பவுமே உங்களுக்கு மறுபடியும் பிளிக் ஆகுது. ஒரு வாட்டி நீங்கள் இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து அந்த பிளிங்க் ஆகிறது வந்து இல்லாமல் போயிடும். உங்களுடைய கேட்ரேஜ் மாடல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பிக்ஸ்மாலர் E470. இப்போ நம்ம இங்கோட இந்த பாக்ஸிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எந்தெந்த மாடலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மாடல் வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். இப்போ நீங்கள் கடையில் நேரில் வந்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த கேட்ரேஜ் டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே இதோட கேட்ரேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதான் இங்க் டேங்கை விட. இப்போ பிரிண்டரு பவர் வந்து நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். நீங்கள்